சஞ்சய் காயன்ஸ் இன்றைக்கி பெரிய அளவில் ஒன்றும் போடலை. எல்லாம் கொஞ்சம் கழுவி கொஞ்சம் சாம்பல் போட்டு கழுவி கொஞ்சம் நல்லா சுத்தமாக வச்சுருக்கேன். பாருங்கள், ₹1 நெகரு எல்லாம் இந்த கண்டிஷனில் இருக்கும். பாருங்கள், நல்ல கண்டிஷனாக கொடுத்துருக்கேன் கழுவி. இதுக்கெல்லாம் விலை கூடிருச்சு. ரேர் காயினும் நம்மகிட்ட நிறைய இருக்குது, ஒன்றும் போடலை. எல்லோரும் பார்த்துக்கிடுவோம். காந்தி நெகரு ஒரு காயின் ₹50. காந்தி ₹1. ஒரு 3 காயின் இருக்குது, ₹150 ஒரு காயின். இந்திரா காந்தி நெகரு கழுவி சுத்தமாக இருக்குது. பார்த்தீங்களா, இதில் ஹைதராபாத் மிந்து எல்லாமே கிடக்கும். ஒரு 20-25 காயின் இருக்கும். இந்திரா காந்தி நெகரு ஸ்கேர் காயின், ஹைதராபாது இதெல்லாம் ஸ்கேரு, எல்லாம் மிக்சடாக தான் கொடுத்துருக்கேன் நான். எல்லாம் விலையெல்லாம் கூடிடுச்சு. காப்பர் நெக்கில் எல்லாமே விலை கூடிடுச்சு. புது புக்கு வாங்கினவங்களுக்கு தெரியும். நான் ஒரு 5 புக்கு அனுப்பி விட்ருக்கேன். இது ₹40 தான். அந்த கழுவுனதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ₹5 வாங்கியிருக்கேன். நம்ம ஸ்கேரு இதெல்லாம் பார்க்கல, அப்படியே கொடுக்குது. ₹40 ஒரு காயினுக்கு. கழுவாமல் இருந்தது இப்படி தான் இருக்குது. இதை கொடுக்கும்போது சரி நம்ம ஒரு வட்டம் கழுவி கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தேன். இதில் கழுவுன வட்டம் இது மாதிரி ஆயிரும். இது ₹35 கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கழுவுறதுக்கு ஒரு ₹5 எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இதெல்லாம் வாங்கி வைங்க, ஸ்கேர் ஆயிடுச்சு. வருங்காலத்தில் நல்லா போகும். எக்ஸாம்பிளில் காணிக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு 3 வருஷத்து புக்கை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 வருஷத்து புக்கு 2021 to 22. நான் வரேன். இது நம்ம அந்த புது புக்கில் உள்ள அப்போ ரேரு ஸ்கேராக வாங்கி வைங்க. அதுதான் உங்களுக்கு நான் அன்றைக்கி சொல்லுவேன். 50 பத்திலா 50, 75, 100, 175, ஈவன்ஸுக்கு 300. இன்றைக்கி இது ரேட் எவ்வளோ தெரியுமா? 1954. 700, 800, 1300, 2000 தான். பார்த்துங்க, ஈவன்ஸுக்கு 2000 தான் 1954க்கு. இந்த 50 எல்லாம் நீங்கள் எடுத்து வைங்கன்னு எத்தனையோ பேர்கிட்ட சொல்லுவேன். 50 எடுத்து வைங்க, நீ மேலே போயிடும் ரேட்டு. இது 2021, 22. இது நம்ம ஒரு காயினை காணிச்சு அதோட அடிப்படையை காணிக்கணும். 23, 24 புக். இதில் பாருங்கள், நல்லா வச்சு ஃபஸ்ட்டில் உள்ள புக்கில் உள்ளது வச்சுக்கோங்க. 50, HF 500, ஈவன்சி 1200. அது மாதிரி 54, 1000, 1500, ஈவன்சி 6500. அப்போ எங்கே போயிருக்குன்னு பார்த்துக்குங்க ரேட்டு. அதுதான் ஸ்கேரு ரேரெலாம் எடுத்து வைங்கன்னு சொல்லுது. அடுத்து புதுசு வந்த புக்கிலையும் பார்ப்போம்.
1950, 100, 200, HF 500, UNC 1500 மேலே போயிடுச்சா? இனி அடுத்த வட்டம் 2500, 3000 ஆகும். சொல்ல முடியாது. இது ஒரு 10 காயினா 5 காயினா எடுத்து வைங்க. நம்மகிட்ட விற்கிறதுக்காண்டில் நீங்கள் ஏன்ட்ட வாங்கணும்ல, யார்கிட்ட வேணாலும் வாங்கி எடுத்து வைங்க. 54 10 6500. அது ஒரு வருஷத்தில் கூடலை. இனி அடுத்த வருஷம் எவ்வளோ கூடும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இப்போ 70,000 30,000 ரூபாய் போயிடுச்சு. 1970 30,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இதெல்லாம் மேலே போய்கிட்டே இருக்கும், குறையாது. நீங்கள் எடுத்து வச்சு மறு மாதம் விற்கணும்னு நினச்சா ஒன்றும் நடக்காது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போட்டு விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பணமாகும். ஏன்னா இப்படி காயினில் ஒரு 10 காயின் 5 காயின் எடுத்து வைங்க. நம்மகிட்ட இருக்குது, டீலர் மார்ட்ட வேறு ஆள்கிட்ட இருக்குது, யார்கிட்ட வேணாலும் எடுத்து வைங்க. எடுத்து வச்சா பணமாகும். இப்போமெல்லாம் 1950 500 தான் விற்கணும். நம்ம பழைய ஸ்டாக்கு இந்த 450 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கேன். வேணால் வாங்கிக்கிடலாம். 1954 ஒரு காயின் இருக்குது, அது வேணாலும் வாங்கிக்கிடலாம். நம்ம பழைய ஸ்டாக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனி எல்லாம் விலையெல்லாம் மாறி எல்லோரும் மாற்றி போட்டால் தான் நம்மளும் போடுவோம். சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புது புக்கை மாத்திரம் காணிச்சா உங்களுக்கு தெரியாது, அதுதான் 3 புக்கையும் சேர்த்து காணிச்சேன். முடிஞ்சாட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. வணக்கம். இதை சொல்லத்தான் நான் வந்தேன். காயினை வைக்கிறது வேண்டியில்லை. கரண்ட் இடக்கிட போகுது பயங்கர கடுப்பாக இருக்குது. 2 வட்டம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். மழை, ஒரே மழை. புக்கு வேணுனாலும் சொல்லுங்கள். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கரண்ட் இருந்தால் பார்க்கலாம். கரண்ட் மழைனால போய்கிட்டு இருக்கு. வணக்கம்.